கோட்டீஸ்வரி, ராஜலக்ஷ்மி, ஐஸ்வர்யா, மகா எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாறுவேட ட்ரெஸ்ஸில் போயிட்டு எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஏதாவது கிடைக்குமா சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டைமில் கரெக்டாக ஒரு ஃபோன் வருது. அதை எடுக்கிறாங்க. பார்த்தா சூர்யா கால் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், எக்காரணம் கொண்டு அவங்க வந்தால் ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு போகிறீங்க. அவங்க மறுபடியும் கண்டிப்பாக தேடி வருவாங்க. அப்போ அழகியை பற்றி ஃபுல்லாக விஷயத்தெல்லாம் கேட்பாங்க. அவளை பற்றி எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் அழகியோட அம்மாவை தேடி தான் இங்கே ஆந்திராவுக்கு வந்திருக்கேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிங்க. அவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு வச்சிடறாரு. இதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க எல்லாருமே. பார்த்தீங்களா மாப்பிள்ளைங்க எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, அழகியோட அம்மாவை தேடி போயிருக்காருன்னு என்ன அர்த்தம்? அப்போ கண்டிப்பாக சூர்யா அந்த அழகியோட அப்பா கிடையாது. ஏன்னா இப்போ தான் அழகியோட அம்மாவே தேடி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ராஜலட்சுமி இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. என் புள்ள இதில் சம்மந்தப்படல. ஆனால் என் பிள்ளை ஏன் இந்த பழியை தூக்கி போடுங்களான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. அடுத்து எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சரி சரி டைம் ஆயிடுச்சு, இங்கே இருக்க என்ன ப்ரூஃப் இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லி தேடினாலும் ஒரு ப்ரூஃப் மட்டும் கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு சரி நம்ம வெளியே போய் பார்த்துடலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி என்ன ப்ரூஃப் மகாது அப்படின்னோடனே அது அத்தை இது மாதிரி அழகியோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா அதிர்ச்சி. அப்படியா? ஆமாம், அவள் எப்போ பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அத்தை அப்படின்னோடனே கண்டிப்பாக என் பிள்ளை இந்த குழந்தையோட அப்பா கிடையாது அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க எல்லாரும். அடுத்து அத்தை இன்னொரு முடிவு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. மகா என்னம்மா என்ன விஷயம்? அத்தை நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க, நான் வீட்டுக்கு வரல அத்தை அப்படின்னோடனே என்னம்மா நீ இப்படி சொல்கிற? நான் சொன்னேன்ல என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கரெக்டு தான் அத்தை. அவர் பாவம் அந்த அழகியோட அம்மாவை தேடி எங்கெங்கே அலையிறாரோ அவருக்கு உதவியாக நான் இருக்கணும்ல அத்தை. அதுக்காக நீ எப்படிம்மா அங்கே போக முடியும்? இல்லை அத்தை ப்ளீஸ் அத்தை தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. நான் அவருக்கு உதவியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவர் கூட நான் ஆறுதலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு சப்போர்ட்டாக நான் மட்டும்தானே அத்தை இருக்க முடியும். அதனால் நான் அங்கே போகலான் இருக்கேன், அவருக்கு ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னோடனே வேணாம்மா சொன்னால் கேளு, தனியெல்லாம் போகக்கூடாது அப்படி. ஆமாடி தனியெல்லாம் போகக்கூடாது, வேணா நான் வரேன் அப்படின்றாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா இந்த நிலைமையில் நீங்கள் அவ்வளோ தூரம்னா எப்படி போக முடியும் அப்படின்றாங்க கோடீஸ்வரி. சரிடி நான் வரேன், வேணாம்மா நீ வந்தால் காரியமே கெட்டு போயிடும், நீ சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன், நீ இங்கே இரு அப்படின்னோடனே சரிடி தனியாக எப்படி நீ ஒன்று அனுப்புறது அப்படின்னோடனே சரி பிரபாவை அனுப்பலாம். சரிடி நான் பிரபாவை அனுப்புகிறேன், பிரபாவை நீங்களும் கிளம்புங்க அப்படின்னோடனே சரிம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே செம்மையாக டென்ஷனாக உட்காந்துருக்காங்க அனமிகாவுக்கும் செம்ம கடுப்பாக இருக்குது. பார்த்து டென்ஷனாக வராங்க. இப்படி நடந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? எப்படியாவது விஜய் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே உண்மையை சொல்லாமல் கம்முன்னு இருக்கார் விஜய். அதை பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. என்ன விஜய் சொல்ல போகிறீங்க? இப்போ அதெல்லாம் என்ன சொல்லணுன்ற, அதெல்லாம் நான் பார்த்துக்குறோம், வேலையை பாரு அப்படின்றாங்க. உடனே செம்மையாக டென்ஷன் ஆகுங்க. பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா? அந்த கௌதம் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் பணத்தை எடுத்துட்டாரு அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சி அடையும். நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க தாத்தா பாட்டிக்கிட்ட. என்னப்பா இதெல்லாம் உண்மையா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவள் தப்பாக புரிஞ்சுக்கினார் தாத்தா, பணத்தெல்லாம் கௌதம் எடுக்கவே எடுக்கல, நான் தான் கௌதம் கிட்ட கொடுத்தேன், நானே மறந்துட்டேன், அதை போய் தப்பாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைங்க. என்னப்பா சொல்கிறேன், நீ ஒன்று சொல்கிற, இந்த பொண்ணு ஒன்று சொல்லுது, ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. அப்போ விஜய் கிட்ட அனமிகா பேசுகிறாங்க. எதுக்காக இப்படி என்ன அவமானப்படுத்துறீங்கன்னு? நானும் அவமானப்படுத்தினேன், நான் சொல்ல வேணாம்னு சொல்லி கூட நீ சொன்னேன், அதுக்கு தான் அவமானப்படுற, தேவை அவனுக்கு இதெல்லாம், சும்மா இருக்க முடியாது உன்னால் திட்டிட்டு போகிறாரு. இந்த விஜய் ஏன் தான் இப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரோ, இவர் எம்டி சீட்டில் உட்கார்ந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க நம்ம பிரபா எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்டோன்னே, ஏய் நான் சொன்னேன் இல்லடி, அதான் மாமாவை தேடி போயிட்டுருக்கோம், இதுக்கப்புறம் மாமாவை தேடி நம்ம கண்டுபிடிச்சி எப்போ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருது அதெல்லாம் தெரியாது, மாமா எங்கே இருக்காரோ அங்கே நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க. சரிக்கா கிளம்பலாம் அப்படின்னா ஆந்திராவுக்கு இறங்குறாங்க. இங்கே எங்கேக்கா தேடுறது, மாமா எங்கே இருக்காருன்னு தெரியலையே, அவரோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஃபோன் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக எதுக்கு நீங்கள் இங்கே டென்ஷன் ஆகிடுவார். சரிக்கா மாமாவுக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்ற, அப்புறம் எப்படிக்கா மாமா தேடுறது? வேறு வழி இல்லடி, நம்ம தேடி தான் ஆகணும். அது இந்த ஊரில் தான் ஆந்திராவில் ஏதோ ஒரு இடம்னு சொன்னார், அதனால் இந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தேடி கண்டுபிடிச்சி போகிறாங்க. இங்கே சூர்யா என்ன பண்ணுற, எல்லா இடத்தையும் அலைஞ்சிட்ருக்காங்க. அந்த ரவுடிஸும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரவுடிஸ் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா திரும்பி பார்க்குறாரு. யாரும் இல்லை, யாரும் நம்மளை பின்தொடர மாதிரியே இருக்குது, என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுட்டு போகிறாரு. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, மகாவும் நம்ம பிரபாவும் சூர்யாவை தேடி அலையிறாங்க. எங்கே தான் போயிருப்பார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு